நாம் பிரதான செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். தமிழிலே 234வது பாடல், தெலுங்கிலே 186 186வது பாடல். பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய், கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் ஏற்ற காரியங்களை செய்தார், ஏற்ற காரியங்களை செய்தார். பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. சபையின் சிரசானவரே இயேசு சர்வ வல்லமையுள்ளவர். சபையின் சிரசானவரே இயேசு சர்வ வல்லமையுள்ளவர். அவர் கரமே நமக்களித்தது எல்லாம், அவர் கரமே நமக்களித்தது எல்லாம். அவரே தயவுள்ளவரே, அவர் கரமே நமக்களித்தது எல்லாம். அவரே தயவுள்ளவரே. பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. ஜீவனுள்ள காலம் இப்பூமியில் ஜீவிப்போம் கர்த்தருக்காக. ஜீவனுள்ள காலம் இப்புவியில் ஜீவிப்போம் கர்த்தருக்காக. ஜீவனை படைப்போம் அவர் அன்புக்காக, ஜீவனை படைப்போம் அவர் அன்புக்காக. ஆண்டவர் ஆசையும் இதுவே, ஜீவனை படைப்போம் அவர் அன்புக்காக. ஆண்டவர் ஆசையும் இதுவே. பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. கர்த்தரை சந்திக்க கிட்டிற்ற காலம், நீதிரை வீட்டெழுந்திடுவோம். கர்த்தரை சந்திக்க கிட்டிற்ற காலம், நீதிரை வீட்டெழுந்திடுவோம். சத்திய வழியில் சீராய் நடந்து, சத்திய வழியில் சீராய் நடந்து இத்தரையில் ஜீவிப்போம். சத்திய வழியில் சீராய் நடந்து இத்தரையில் ஜீவிப்போம். பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. பக்தர்களே தியானித்திடுவோம், கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. நாம் பிரதான செய்தியை தியானிப்பதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 105 சங்கீதம், சங்கீதம் 105 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 105 முதல் 4 வசனங்கள்.
கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, வானபூமி சமுத்திரம் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனே, பாவியலாகி எங்களை நேசித்து உம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தர்களாக்கி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு உமது சமூகத்தை நாடவும் தேடவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்தம் மகிழும்படியான பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு ஈவாய் நீர் கொடுத்திருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சபையாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக காத்திருக்கிற வேளையிலே தேவரில் தாமே எங்களுடைய தேவைக்கேற்றபடி உம்முடைய பரம சிங்காசனத்திலிருந்து எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உயிர்ப்பியும் வரும் நாட்களுக்கென்றும் உடைய வரிக்கென்றும் எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உடைய பலத்த கருத்துக்குள்ளாக அடியார்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடியேன் அபாத்திரமான பாண்டம், அடியேனை உடைய சிலுவைக்கு பின்னாக மறைத்துக் கொள்ளும். ஏசாயா 6:7, எரேமியா 1:9, எபேசியர் 6:19-20, எசேக்கியேல் 29-21 தேவரிதாம் என்னோடும் பேசி இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாய் நித்தியோடும் இரத்தத்தின் வல்லமின் கீழாக எங்களை இங்கு கொண்டு வந்து எங்கள் ஜபத்துக்கு எதிராக இருக்கிற சத்ருவையும் அந்தகார சக்திகளையும் வானமண்டலில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே கடிந்து கட்டினவர்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடும் சோத்திரத்தோடும் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். நாம் வாசித்த பாகத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியானது 3-4 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. அதாவது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக நாம் கர்த்தரை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் சங்கீதம் 103:8 சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவரிடத்தில் இரக்கமும் கிருபையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. வேறு எங்கும் இந்த உலகத்திலே எந்த தேவரிடத்திலும் கிடைக்காத காரியம் இது, பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, சங்கீதம் 86:5 சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவருமாயிருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். மேலும் சங்கீதம் 86:15 ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். எனவே நாம் ஆராதிக்கிற இந்த தேவனிடத்திலே கிருபை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, மிகுந்த கிருபை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, அதே சமயத்தில் பூரண கிருபை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவரை நாடி தேடி நாம் வர வேண்டும் என்று. அவரை நாடி ஓடுகிற மனுஷனுக்கு அவரிடத்தில் என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது நாம் வாசித்த வண்ணமாக கிருபை மட்டுமல்ல, மிகுந்த கிருபை, பூரண கிருபை. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி அவருடைய கிருபையினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வாசிக்கிறோம். எனவே அவரிடத்தில் கிருபை மட்டுமல்ல, பூர்ண கிருபை மட்டுமல்ல, பரிபூர்ண கிருபை மட்டுமல்ல, கிருபையின் மேல் கிருபை அவரிடத்தில் மட்டுமே
நமக்கு கிடைக்கக்கூடியது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த கிருபை இந்த உலகத்தில் வேறு எங்கும் எவரிடத்திலும் கிடைக்காத தயவு பிரியமானவர்களே. இதை குறித்து, இந்த கிருபையை குறித்து, அதாவது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் தயவை குறித்து தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று பார்க்கும்பொழுது இங்கிலீஷில் கிருபை என்றால் அன்மெரிட்டட் ஃபேவர் டு அன்டிசர்வ்ட் சின்னர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்னவென்று பார்க்கும்பொழுது இந்த கிருபையானது தகுதியில்லாத ஒருவனுக்கு காட்டக்கூடிய ஒரு தயவு. நாம் பாவிகளாக இருக்கிறோம், அவரோ பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்திலே நாம் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஆகினாலே தான் அது தயவு என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, இந்த கிருபைக்காக கர்த்தரை நாடுங்கள், அவன் அவரை நாடி இந்த கிருபையை பெற்றானந்தித்தவன் என்று வாசிக்கிறோம். ஆகையினால தான் அந்த அனுபவத்தை நமக்கு சொல்லி நம்மையும் பெற்றானந்திக்கும்படி அவன் கேட்டுக்கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நாட வேண்டிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் முதலாவது காரியம், கர்த்தர் நல்லவர் என்று வாசிக்கிறோம். அவர் நல்லவராக இருக்க அப்படின்னால தான் பாவிகளாகிய நமக்கு, தகுதியற்றவர்களாகிய நமக்கு, எந்த விதமான எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லாத நமக்கு அவர் கிருபை காட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனவே சங்கீதக்காரன் சொல்கிறபடி சங்கீதம் 86:5 கர்த்தர் நல்லவர் என்று வாசிக்கிறோம். அவர் நல்லவராக இருக்கிறபடியினால் நன்மையானதையே தருகிறவர் அவர். சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசம் நல்ல பலனை கொடுக்க வேண்டுமென்றால், நாம் தேசத்திலிருந்து நல்ல பலனை பெற வேண்டுமானால் அது கர்த்தரால் தான் ஆகும் பிரியமானவர்களே. இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால், ஆதியாகமத்திலே இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் கர்த்தரிடத்திலிருந்து? ஈசாக்கு விதை விதைத்தான் என்று பார்க்கும் பொழுது பஞ்ச காலத்தில் அதன் விதை விதைத்தான். அவன் ஒரு நல்ல செழிப்பான நாட்களில் அல்ல, பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு காலத்தில் தேசத்தில் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அந்த காலத்திலே அப்பொழுதுதான் ஈசாக்கு தேவனை நாடினவனாக, நன்றாக கவனிங்கள், தேவனை நாடினவனாக, அவருடைய கிருபைக்கு காத்திருந்தவனாக, அவன் தேவனை நோக்கி பார்த்து கீழே இருக்கிற பூமியிலே நிலத்திலே அவன் விதை விதைத்தான். அப்படி அவன் செய்த நிமித்தம் 100 மடங்கு கர்த்தர் பலனை தந்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அநேக சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம்? யாரை பார்க்க வேண்டுமோ, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும், அவரை நோக்கி நாட வேண்டும் என்று தெரியும், அவரை நாம் தேட வேண்டும் என்று தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் அதை நாம் அப்படி செய்வது கிடையாது. நம்முடைய சுயத்திலே, நம்முடைய மனுஷத்திலே, நம்முடைய மாம்சத்திலே, நம்முடைய முயற்சியிலே, நம்முடைய அனுபவத்திலே அநேக சமயங்களிலே நாம் செய்கிறபடினால தான் நாம் தோல்வியை சந்திக்கிறோம், நஷ்டத்தை சந்திக்கிறோம், வருத்தத்தை சந்திக்கிறோம், வேதனையை சந்திக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதையும் செய்யும் முன்பு ஜெபித்து கர்த்தரை நாம் நாட வேண்டும். ஏனெனில் யாக்கோபு 1:17 யாக்கோபு சொல்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த நன்மையான ஈவையும் பூரணமான வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தரை நாடிதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சங்கீதம் 84:11 கர்த்தர்
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவை பார்க்கும்பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? அவன் கர்த்தரை நாடி ஜீவித்தவன், கர்த்தரை நோக்கி பார்த்து நன்மையை பெற்றுக்கொண்டவன். அவன் கர்த்தர் கிருபைக்காக காத்திருந்தான். அதனால தான் அவனை உத்தமன் என்று வேதம் வர்ணிக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய கிருபையை அவனுக்கு கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்றும் கர்த்தர் சொல்கிறார். யார் அவருடைய ஜனங்கள்? அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், கிருபைக்காக காத்திருந்தவர்கள், அவருடைய தயவை பெற்று ஆனந்திக்கிறவர்கள், பூரண கிருபை, நிறைவான கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், சகல காரியத்துக்கும் அவரிடத்திலே காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தங்களுடைய காரியங்களை செய்கிறவர்கள். அவர்கள்தான் அவருடைய ஜனங்கள். அவர்களை எப்படி திருப்தியாக்குகிறார்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள். நன்மையால் அவர்களை திருப்தியாக்குகிற தேவன். எனவே பிரியமானவர்களே, நாம் அவரை நாடி அவருடைய முகத்தை நோக்கி அவருடைய கிருபையை பெற்று நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக நான் வாசித்த பாகத்திலே அங்கே நோவாவை குறித்து வாசிக்கிறோம். உத்தமன் என்று வாசிக்கிறோம். யார் உத்தமன்? கர்த்தராலே நீதிமானாக்கப்பட்டவன் தான் உத்தமன் என்று பார்க்கிறோம். இந்த உத்தமத்தன்மையை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் வாசித்த பாகத்திலே கர்த்தர் நல்லவர் என்று வாசித்தோம். அந்த கர்த்தர் மன்னிக்கிற கர்த்தர் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக பார்க்க போகிற காரியம் மன்னிக்கிற கர்த்தர். அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் என்ன என்று பார்க்கும்பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புவதற்கே அழைக்க வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏனென்றால் மனம் திரும்புகிற பாவியின் உள்ளத்தில் சந்தோஷத்தை கர்த்தர் தருவது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் தேவனுடைய தூதருக்கு முன்பாகவும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இதற்காக பாவி மனம் திரும்பி பரிசுத்தவனாக மாற வேண்டும். அது நிமித்தம் அவன் சந்தோஷத்தை, என்ன சந்தோஷத்தை? உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, பரலோக சந்தோஷத்தை அவன் பெற்றானந்திக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதே சமயத்திலே ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம், இந்த உலகத்திலே மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் தூதர்கள் மத்தியிலே தேவ சமூகத்திலே உண்டாகிறது என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என அழைப்பதற்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதே சமயத்தில் தன்னிடத்தில் வருகிறவர்கள் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்கிறார். எனவே இந்த உலகத்தில் வந்ததற்கு பாவியை நேசித்து பாவிக்காக ஜீவனை கொடுத்து பாவியை அழைக்க வந்தார். வருத்தத்தோடும் பாரத்தோடும் ஜீவித்து கொண்டிருக்கிற மனுஷனை அவர் ஏற்றுக்கொண்டு விடுவித்து அவளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்தார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற பாவியை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் ஏற்றுக்கொள்ள வாஞ்சித்து காத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திலே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் பாவத்தை மன்னிக்க வந்தது மட்டுமல்ல, மன்னிப்பதற்கு அவரிடத்தில் ஏராளமான கிருபை, தயை இருக்கிறது. ஆகையினால வேதம் என்ன சொல்கிறது? அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. மேலும் சங்கீதம் 137ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் கிருபையும் அதாவது தயவும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று பார்க்கிறோம். தன்னிடத்தில் மனம் திரும்பி வருகிறவனை அவர் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார், மன்னிக்க காத்திருக்கிறார். அவரிடத்தில் ஏராளமான கிருபை உண்டு, ஏராளமான தயை உண்டு. அவர் தயை பெருத்த தேவன். ஆகினாலே அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு வகையிலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ புண்ணிய ஸ்தலங்கள், தான தர்மங்கள் போன்ற காரியங்களை செய்யலாம். அதனால் பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்கான பெரிய கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தியிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்த தேவன். பாவத்திற்காக தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்திய தேவன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் என்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தவர். சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர். நம்முடைய சர்வலோகத்தின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீக்கி சர்வலோகத்தாரையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவருடைய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு உண்டாகாது என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறார். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவன் தான் பரலோகம் போவான். பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான் மோட்ச ராஜ்யத்தை சேர முடியும். எப்பேற்பட்ட பாவியாயிருந்தால் நீ அவரை நாடி அவரண்டை வந்தால் அவர் உனக்கு உதவி செய்ய, அதாவது ரட்சிப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் ஏசாயா சொல்லுகிற தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் நான் தேவன் அல்லவோ என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். யாக்கோபின் புத்தகம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவர் என்று பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, மனுஷ ஜாதியான சகல மனுஷரையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணியிருக்கிறபடியால் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. எனவே அவரண்டை வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கொடுக்கும் ரட்சிப்பு மகா பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதும் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் கொடுக்கும் இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தாம் உண்டாக்கிய சகல மனுஷரும் தன்னை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷனுடைய கைகளையும் அவர் முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. நம்மில் பாவம் பெருகின போது தமது கிருபையை அவர் பெருக பண்ணினார் என்று ரோமர் 5:20 வாசிக்கிறோம். தம்மிடத்தில் வந்து ரட்சிப்பை பெற்று அவர் சமூகத்தில் நித்தம் மகிழ வேண்டும் என விரும்புகிறார். இந்த அனுபவத்தை தான் சங்கீதக்காரன் பெற்றிருந்தான். சங்கீதக்காரனுக்கு அவ்வித வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சையால் தான் அவன் சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை காணும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்றான். அவன் வாஞ்சையெல்லாம் ஆதாம் தன் பாவத்தால் இழந்த மகிமையை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ வேண்டும் என்பதுதான். தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசேயும் கூட யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் என ஜெபித்தான். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஆயினும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனங்களிலே மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக காணப்பட்ட போது அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகி அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. இப்படி அவர் மோசேயின் வாஞ்சியை நிறைவேற்றும் வண்ணம் தம் மகிமையையும் காண்பித்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறான். எப்படி தேட வேண்டும்? கர்த்தர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எனவே நித்தம் அவருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு அறிமுகமான வசனம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்றவர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றும் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்றும் நாம் வாசிக்கிறோம். எனவே தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் நாம் முன்பே கூட நாம் பார்த்தோம். எனவே தேடுகிறவன் தான் கண்டடைய முடியும். அவர் சமூகத்தை நித்தம் தேடும்போது சகலத்தையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்பதாகவும் வாசிக்கிறோம். ஆம், ஆசா என்கிற ராஜா 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யூதா பென்யமின் ஜனங்களை நோக்கி, கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் வாருங்கள் என அழைப்பு விடுத்தான். மேலும் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அசரியாவின் மேல் ஆவியானவர் இறங்கின போது அவன் ராஜாவை நோக்கி, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டுவிடுவார் என்றான் என்று பார்க்கிறோம். அவர் முகத்தை நித்தம் தேடின மனுஷன்தான் தானியேல். தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன்.
என்று தானியேல் 6:16 வாசிக்கிறோம். இப்படியாக தரியு ராஜாவினால் சாட்சி பெற்றவன் தான் தானியேல். மேலும் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தர் முகத்தை தேடின மனுஷனாக இருந்தான். ஆகவே தானியேல் 6:28 தானியேலின் காரியம் எப்பொழுதும் ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். எனவே நாமும் கூட நித்தமும் கர்த்தரை தேடி ஸ்தோத்திரித்து ஆராதித்து அவர் முகத்தை நாடும் பொழுது நமக்கும் சகல காரியமும் ஜெயமாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பு நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லாமல் வேலை நிமித்தம் போயிருக்க வாய்ப்புண்டு. இப்பொழுது கர்த்தரே அதிகமான தானியேலைப் போல அவர் முகத்தை தேட இந்த லாக்டவுன் ஊரடங்கு உத்தரவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இப்போதாவது தானியேலைப் போல ஜெபித்து அவர் முகத்தை தேடுவோமாக. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது மட்டுமல்லாது தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட நன் முகத்தை அவருக்கு நேராக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தான் என்று தானியேல் 9:3 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தன் முகத்தை அவன் கர்த்தருக்கு நேராக்கினான். இப்படி தானியேலைப் போல நாம் தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் சபையின் ஜீவியத்திலும் அவருடைய வழிநடத்துதலுக்காக எல்லா காரியத்திற்காக அவர் முகத்தை தேட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மேலும் இப்பொழுது இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் அகப்பட்டிருக்கிற இந்த வேளையில் நெகேமியாவைப் போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனின் முகத்தை தேடுவோமாக. அப்படி செய்தால் நம் ஜெபத்தை கேட்டு வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் மாற்றுவேன் என்று சொன்னவர் நம் வாழ்க்கையிலும் அப்படியே செய்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் என யோபு 37:23 வாசிக்கிறோம். நம்மிலும் பலவானாகிய நம்முடைய சத்துருவாகிய சாத்தானை சிலுவையில் முறியடித்து நமக்கு வெற்றியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்று தந்திருக்கிறார். நாம் இதற்காக போராடவில்லை, இனியும் போராட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெனில் விசுவாசத்தினாலே அந்த ஜெயத்தை, வெற்றியை, வல்லமையை நாம் பெற்றானந்திக்க முடியும். அதுவும் அனுதினமும் நாம் பெற்றானந்திக்க முடியும். அப்போஸ்தலர் 10:32 இயேசுவானவர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல தேவன் நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார். நம் முற்பிதாக்கள் அங்கே எபிரேயர் 11:30 விசுவாசத்தினால் எரிகோ மதிலை 7 நாள் சுற்றி வந்தபோது அது தரைமட்டமாய் விழுந்தது போல நமக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று நம்மை சேதப்படுத்துவதில்லை என வாசிக்கிறோம். இவைகளை மேற்கொள்ளும் வல்லமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறபடியால் விசுவாசத்தினாலே இந்த வல்லமையை நம்முடையதாக்கி அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர நம்ம விசுவாசத்தை நாம் அப்பியோசிப்போமாக. இந்த வல்லமையை நாம் பெற்றானந்திக்க வேண்டுமானால் நித்தம் அவர் முகத்தை தேடுவோமாக. நாம் விசுவாச வாழ்க்கையில் இப்படி ஜீவித்தால் ஒரு காலம் நாம் இடறிவிழ மாட்டோம். அவருடைய வாக்கு தத்துவம் இன்னும் என்ன சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 16:17 அன்றியும் சகோதரரே, நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கும் விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் யோவான் அப்போஸ்தலன் யோவான் எழுதின நிருபம் 2வது நிருபத்திலே 9 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்றும்
10ஆம் வசனத்தில், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்றும், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் மேலும், இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக அவனுடைய களவாதிருங்கள் என்றும் கூறி 8ஆம் வசனத்திலே அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்றும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் தம் வாக்குத்தத்தத்தின்படி, அதாவது ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொன்ன காலம் சமீபமாயிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக நமக்குள் சமாதானம், அதாவது தேவ சமாதானம் இல்லை என்றால், நாம் சாத்தானை காலின் கீழ் மிதித்து போடுவதற்கு பதிலாக அவன் நம்மை மிதித்து போடுவான். பிரியமானவர்களே, ஆகவே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல சபை 2 பட்டால் சாத்தானுக்கு கொண்டாட்டம் இல்லையா? அவன் என்ன சொல்வான் என்றால், நம்மை சபையாக அவர் வருகைக்கு அவன் என்ன செய்வான் என்றால், நம்மை சபையாக அவர் வருகைக்கு ஆயத்தப்படாமல் தடுத்து விடுவான். பிரியமானவர்களே, ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து இந்த கடைசி நாட்கள் என்று சொல்வதை தவிர இந்த கடைசி நிமிஷத்தில் இருக்கிற நம்மதியில் தேவ சமாதானத்தோடு ஒன்றாக இணைந்து செயல்பட கூடாதபடி தடையாயிருக்கிற காரியங்களை விட்டு ஜாக்கிரதையாக மனம் திரும்புவோமாக. அவைகளை விட்டு நாம் விலக எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுவோமாக. ஏனெனில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இதோ சமீபமாய் வாசலறிய வந்து விட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 காலம் சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. மத்தேயு 26:46 சொன்னபடி இயேசுவானவர் போவோம் வாருங்கள் என்று சீஷரை பார்த்து சொன்னது போல நம்மையும் பார்த்து சொல்லும் காலம் வந்துவிட்டது. ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்லும் கடைசி நிமிஷத்திற்கு நாம் வந்துவிட்டோம். கேட்கிற நீயும் நானும் கர்த்தாவே வா என்று சொல்வோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? சங்கீதம் 34:10 சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடி அவரை நாடுவோமாக. நித்தம் அவருடைய முகத்தை தேட நமக்கு கிருபை அளிப்பாராக. எதை நாட வேண்டும்? அவருடைய வல்லமையை நாடுவோமாக. மேலும் பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுவோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வாசித்து கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை இரக்கம் செய்வாராக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் என்று வாசிக்கிறோம். அதனாலே கர்த்தருடைய ஆராதனை பந்தியை சூழ நாம் வந்தோம். கர்த்தருடைய வார்த்தையை சூழ நாம் வந்தோம். இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியை சூழ நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்துக்கு ஒப்பாக இந்த அப்பமும் அவர் சிந்தின பரிசுத்தமான இரத்தத்துக்கு ஒப்பாக இந்த பாத்திரமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் சிறியவரோ பெரியவரோ, ஊழியத்தில் இருக்கிறவரோ ஊழியத்தில் இல்லாதவரோ, யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மை நாமே சோதித்தறிந்து இதிலே நாம் பாத்திரவான்களாக பங்கு பெற வேண்டும். நமக்கு தடை ஏதாவது இருக்குமானால் கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு ஒப்புரவாகி நாம் இதில் தேவனோடு சமாதானமாகி நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்து கொண்டு இந்த பந்திலே பங்கு பெறுவது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சிலர் யோசிக்கிறார்கள்,
இதில் பங்கு பெற்றால் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். வியாதிப்பட்டால் ஒருவனுக்கு எண்ணத்தை கொடுப்பார்கள், மருந்து மாத்திரை கொடுப்பார்கள். உடம்பு தேர வேண்டுமென்றால் அவனுக்கு டானிக் வாங்கி கொடுப்பார்கள். அப்பொழுது அவனுக்கு உடம்பு தேரும். அது வியாதியஸ்தனுக்கு. ஆனால் இந்த பந்தி வியாதியஸ்தனுக்கு கிடையாது. இதை நீ பாவத்தோடு பங்கு பெற்றால் உனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும். நீ பரிசுத்தத்தோடு பங்கு பெற்றால் உனக்கு ஆசீர்வாதம் வரும். எனவே வியாதியஸ்தன், அதாவது பாவம் உள்ளவன், இந்த பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், நன்மனசாட்சியை உடையவன், எனக்கும் தேவனுக்கும் மற்ற உடன் சகோதரர்களுக்கும் நல்ல சகவாசம் உண்டு, ஐக்கியம் உண்டு என்று நல்மனசாட்சியோடு இந்த பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் தாமே நமக்கு கிருபை இருக்க தயவு செய்வாராக. எனவே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11 அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனவே நீங்கள் உங்கள் வீட்டிலே தாமே கர்த்தருடைய அப்பத்திலே நீங்கள் பங்கு பெறலாம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த பாத்திரத்திலும் பாத்திரவான்களாக பங்கு பெற அவரவர்கள் வீட்டிலே நீங்கள் பாத்திரத்திலே பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் நம்முடைய வீட்டிலே கூடியமை ஆராதிக்க முடியாவிட்டாலும் தேவரீர் இந்த நேரலையின் மூலமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கவும், நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய கிருபாசனத்திலிருந்து கேட்கவும், நம்முடைய அப்பத்திலும் பந்தியிலும் நாங்கள் பாத்திரவான்களாய் பங்கு பெறவும் தேவரீர் கொடுத்த மாபெரும் கிருபை இருக்கும் தயவுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் தாமே இதை விடப்பட்ட அப்பங்களை பார்க்கும் பொழுது உலகம் பூரா சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களை அதை எடுத்து காட்டுகிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் நிமித்தம் உலகத்திலே அநேக பாடுகளின் ஊடாய் சென்று கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுக்காகவும் விசேஷமாய் விசுவாச கூட்டத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையினாலே அவளை சூழ்ந்து கொள்ளும், நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அவளை மறைத்து கொள்ளும், பொல்லாப்புமை தொடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் யாரையும் பற்றாதபடி, ஆண்டவரே யாரையும் பாதிக்காதபடி நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர்தான் அவளை மறைத்து கொள்ளும். ஆசீர்வதியும், அவருடைய தேவையை சந்தியும், அவருடைய வீட்டில் எந்த குறையும் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். நம்முடைய முகத்தை நித்தமும் தேடி நம்முடைய சமூகத்தில் மகிழும்படியான சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவருக்கு நீர் கட்டளையிட்டெல்லாம். அங்கே ஈசாக்கை போல ஆண்டவரே 100 மடங்கு பலனை பெற்று, ஆண்டவரே வறட்சியான காலத்திலும், ஆண்டவரே பஞ்சகாலத்திலும், ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாகி உம்மை ஸ்தோத்திரிக்கிற மக்களாக எங்களை வைத்துக்கொள்ளும். சீக்கிரமாகவே கர்த்தாவே, இந்த கரோனா நோய் இந்த பூமியிலிருந்து ஒழிய பண்ணி எங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை உம்முடைய நாமத்திலே கட்டளையிட்டு, ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நம்முடைய வீட்டில் போய் நாங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக கூடி ஆராதிக்க தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் மீகா 2:11 நீக்கி போட்டு தடை செய்கிறவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுக்கு கடந்து கட்டுகிறோம். பூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டல். மீதியான வேளையிலே நம்முடைய பூர்ண கிருபை என்னையும் எங்களையும் தாழ்ந்து கொள்ள கெஞ்சி நம்முடைய அன்பின் கரத்திலே நம்முடைய மீட்கப்பட்ட ஜனங்கள் அனைவரையும் சபையாரையும் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடும் சோதரத்தோடும் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.